السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹு தஆலா நாம் கேட்காமலே நம்மை முஸ்லீமாகவும் மூமினாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தியாகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த திருக்கலிமாவுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக ஒரு காமிலான ஷேக்குடைய சூரத்தில் அல்லாஹு தாலா தானே முத்தஜல்லியாக வந்து நமக்கு இந்த இறை ஞானங்களை போதித்து கொண்டிருக்கிறானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்றென்றும் நம்முடைய ஷேக்மார்களுக்கு உண்மை குலாம்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தாலா ஷேக் நாயத்துடைய காரியங்களையும் ஷஃபரையும் அல்லாஹு தாலா லேசாக்கி தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ் மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்று பார்த்தால், சகல கோடி சிருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா அந்த வஸ்துவுடன் ஐனாக இருந்து பூர்த்தி செய்பவன் யாருமே இல்லை இல்லல்லாஹ். எனவே அல்லாஹு தாலா மட்டும் வணக்கத்திற்கு தகுதியானவனாக இருக்கிறான் என்ற இந்த இறை ஞானத்தை அல்லாஹு தாலா நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, அப்ப இந்த மையத்தில் இருந்து பேச வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். உங்களிலும் கேட்க வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். பேசுவதை விளங்க வைப்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். அப்ப அல்லாஹு தாலா தான் நம்முடைய சகல தேவைகளை சதா நம்முடன் இருந்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இர்ஃபானை அல்லாஹு தாலா நமக்கு இந்த சிறு வயதிலேயே நமக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். இப்போதிலிருந்தே என்ன பண்ணோம், நம்ம ஒவ்வொரு வஸ்துவிலையும் அந்த உணர்வோடு சொல்கிறோமோ இல்லையோ, வாயில் அளவு என்ன பண்ணுறோம், இல்லல்லா இல்லல்லா அல்லாஹ் தான் கொடுக்குறான் அல்லாஹ் தான் கொடுத்தான் என்பதாக ஒரு வினாடி என்ன பண்ணோம், அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே நம்முடைய செயல்பாடுகளை ஆக்கி வச்சுட்டாங்க. நம்ம இப்போ யாரு கூட தொடர்பில் இருக்கிறோம், ஒரு காமிலான ஷேகுமார்களோட தொடர்பு இருக்கு. அவர்களுடைய தொடர்பில் இருப்பதன் காரணமாக அவர்கள் மீது இறங்கக்கூடிய அந்த ரஹ்மத் நம்ம மீது என்னது இறங்க தான் செய்யும். அவர்களுக்கு அவர்கள் பக்கம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பேச்சுக்களை கேட்பது நம்ம 1000 கிதாபுகள் படிப்பதை விட அது மேலானது. ஏன் ஷேகுமார்கள் அவர்கள் என்ன பண்ணாங்க, செலக்டட் புக்ஸ் தான் படிப்பாங்க. ஏன் குர்ஆன் ஹதீஸ் அதுலேருந்து வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னது அவர்கள் படிப்பாங்க. அந்த படிக்கக்கூடிய விஷயங்களையும் சிலது தான் மனனம் செய்வாங்க. அந்த மனனம் செய்வதிலையும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சொல்லிட மாட்டாங்க. அதில் முக்கியமானதை தான் இதை மக்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நம்ம பல புத்தகங்கள் படிப்பதை விட அது மேலானதாக ஆகிவிடும். அது நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் ஒரு திருப்பத்தை நமக்கு ஏற்படுத்திடும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு திசையில் போய்கிட்டு இருக்கோம், கால் போன போக்கில் போன மாதிரி நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆள் இல்லாமல் ஏதோ ஒரு திசையில் நமக்கு போய்கொண்டு இருக்கும். அப்போ அந்த திசை எப்படி என்பதாக, எது நேர்வழி, எதன் பக்கம் போக வேண்டும் என்பதை நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபர் தான் ஷேக்மார்கள். அப்போ ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் காட்டி கொடுப்பவர்கள் தான் ஒரு காமிலான ஷேக் என்பதாக சொல்லி காட்டுவார். அப்போ இன்னைக்கு அல்லாஹ் தாலா நமக்கு அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கிட்டான். ஒவ்வொரு வஸ்துவிலையுமே அல்லாஹ் தாலா முத்தஜல்லியா இருக்கிறான்.
பிஐதிபாரி உஜூத் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அதே போல ஒவ்வொரு வஸ்துவிலுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருக்கிறார்கள். பிஐதிபாரி நூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக ஒவ்வொரு வஸ்துவிலுமே நமக்கு என்ன பண்ணாங்க, ஷேக்மார் நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப அதன் பக்கம் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோம், எந்த அளவுக்கு அதன் பக்கம் நம்ம என்ன பண்றோம், அதை அடைவதற்காக நம்ம பாடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை அடைந்து கொள்ளலாம். அதே போல அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்காத நிஅமத்துகள் மாபெரும் நிஅமத் காமிலான ஷேக் தான். ஏன் அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்தெல்லாம் அப்பதான் அந்த நிஅமத்தை நம்ம விளங்கணும். இந்த கண் இமை அதை நம்ம நிஅமத்தா விளங்கணுமா, என்னைக்காச்சும் அதுக்கு சுக்குர் செஞ்சிருக்குமா? ஏல்ல நீதால அந்த கண் இமையை கொடுத்த, நீதால ஒரு வினாடிக்கு ஒரு நிமிஷத்துக்கு இத்தனை தடவை மூடி மூடி திறக்க வைக்கிற, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், என்னைக்காச்சும் நம்ம சுக்குர் செஞ்சிருக்குமா? செஞ்சதே கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு காமிலான ஷேக் பொக்கிஷத்திலே என்னது நிஅமத்திலே மாபெரும் நிஅமத்தான ஷேக கொடுத்து அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்த நிஅமத்தினை எதுன்னு உணர வைக்கிறாங்க. அப்ப அந்த கண் இமை அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து, அந்த என்னது கை அசைக்கிறமா இல்லையா, இது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து. ஒவ்வொரு நேரம் எந்திரிச்சு நடந்து போறோமா இல்லையா, அந்த கால் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து. உடல் ஆரோக்கியம் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து. இந்த உதடு அசைவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சும்மா சொரிவோம், அப்ப இது என்னது, இதெல்லாம் நம்ம சுக்ரா நினைக்கவே இல்லை. அப்ப இது செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து என்பதாக இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நிஅமத்தாக காட்டியவர்கள் நம்ம ஷேக் நாயகம் தான். இல்லை என்று சொன்னா என்ன பண்ணுவோம், நிஅமத்துனா நீங்க பொதுவாக மக்கள் எதை நினைச்சு வச்சிருக்கிறாங்க, சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டாங்க, ஹாதாமின் ஃபலுதி ரப்பி, ஒரு கார் வாங்கிட்டாங்க, ஹாதாமின் ஃபலுதி ரப்பி, என்ன பண்ணுவாங்க, இது என் ரப்பு கொடுத்த பிச்சை, இது என் ரப்பு கொடுத்த ஃபஸ்ல் என்பதாக அதுல தான் அதை எழுதி ஒட்டிக்கிறாங்க. ஏன் அதை தான் அவங்க நிஅமத்துன்னு நினைக்கிறாங்க. அப்ப அதனாலதான் என்ன பண்றாங்க, அது நிஅமத்து அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து என்பதாக அவங்க எழுதி ஒட்டிக்கிறாங்க. அப்ப இந்த சின்னதாக ஒரு பேனா வாங்குறோம், சொந்தமா ஒரு பொருள் சின்ன பொருள் வாங்குறோம், அப்ப அதை நம்ம நிஅமத்தா நினைச்சோமா, அதை நிஅமத்தா கருதினோமா, அதுக்கு சுக்குர் செஞ்சோமா என்று பார்த்தால் அதன் பக்கம் எந்த ஒரு சிந்தனையும் நம்ம செலுத்தல. அது மட்டும் இல்லாம சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா நமக்கு ஆஃபிய சலாமத்தை கொடுத்துருக்கான், எவ்வளவோ நிஅமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அந்த நிஅமத்து இருக்கும்போது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அதாவது கதுரு நிஅமத்தி பஅத ஸவால்னு சொல்லுவாங்க. அந்த நிஅமத்து போனதுக்கு பின்னாடி தான் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அது இருக்கிற வரைக்கும் அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறான். இந்த ஆரோக்கியம் இருக்கும் பொழுது என்னது, நம்ம சாதாரணமா பொழுதுபோக்கா சாதாரணமா விட்டுருவோம். அந்த ஆரோக்கியம் போனதற்கு பின்னாடி ஆஹா நம்ம அந்த இளம் வயதிலேயே அல்லாஹ் அடைஞ்சிருக்கலாமே, அந்த இளம் வயதிலேயே நம்ம குர்ஆன் ஓதி கத்திருக்கலாமே, அப்பயே நம்ம எவ்வளவு இபாதத்துகள் செஞ்சிருக்கலாமே என்பதாக நம்ம நினைப்போம். இப்ப அதே போல அல்லாஹ் தஆலா நம்ம மதரசாவுடைய வாழ்க்கையை கொடுத்துருக்கான். இது ஒரு நிஅமத். இதை நம்ம எப்படி நம்ம பொக்கிஷமா கருதுறோமோ அதை கவனிச்சுதான் அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம வெளியில போவோம். இப்ப நீங்க மதரசாவை நிஅமத்தா கருதாம அடுத்து வெளியில போயிட்டீங்க, அதுக்கடுத்து என்னது, இந்த மதரசாவோட வாழ்க்கை நம்ம கிடைக்குமா? வெளியே போனதுக்கு முன்னாடி பட்டம் வாங்கிட்டு போனதுக்கு முன்னாடி திரும்ப கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்க, முடிஞ்சு. அப்ப இந்த மதரசாவுடைய வாழ்க்கையை நீங்க நிஅமத்தாக கருதி அப்ப இந்த இருந்து என்னென்னலாம் நீங்க கத்துக்கொள்ள முடியுமோ, குர்ஆன் ஓதி தெளிவாக கத்துக்கணும், அதோட விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும், ஹதீஸுடைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கணும், உஸ்தாதுமார்ட்ட எப்படி நடந்துக்கணும், பொதுமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ரசூலா எப்படி நடந்துக்கிட்டாங்க, சின்ன சின்ன விஷயம் வாழ்க்கை நடைமுறைகளையும் தெரிஞ்சுக்கணும், மார்க்க சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கணும், தஃப்சீர் ஹதீஸ் எல்லாத்தையும் எதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியுமோ அவைகள் அனைத்தையும் இப்ப நிஅமத்தா இருக்கக்கூடிய இந்த மதரசா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு அதை நீங்கினதுக்கு பின்னாடி ஆஹா இப்போ வந்து கை செய்தப்பட்டு கடைசி நிலையில ஆஹா இது தெரியாம போயிருச்சு, அது தெரியாம போயிருச்சு என்பதா என்னது, போனதற்கு பின்னாடி தான் என்னது அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும். இப்ப கையில ஒரு வைர கல் வச்சிருக்கிறோம், ஆனா என்னது அது சாதாரண கல் என்பதை நினைச்சுன்னா சாதாரணமா போட்டு விளையாண்டுக்கிட்டு ஜாலியா இருந்தா வச்சுக்க, அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. அப்ப அது போனதுக்கு பின்னாடி தான் என்னது அதோடைய மதிப்பு நமக்கு தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, இப்ப தாய் இருக்கிற வரைக்கும் தாயுடைய மதிப்பு தெரியாது. அவங்க நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க, நம்ம வீட்டுக்கு போனா என்னது ஆஹா பிள்ளை வந்துருவானே, ஸ்கூலுக்கு போறாங்க மாசாலேருந்து வராங்க, பிள்ளை தொழுதுட்டு வந்துருவானே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா சாப்பாடு செஞ்சு தொட்டுக்க செஞ்சு சால்னா செஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன் அவங்க உடம்பு சரியா பிள்ளை வந்துருவான் என்பதா என்னது இருப்பாங்க. ஆனா நம்ம தாயை மதிச்சோமா, தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தோமா, அவங்களை சரியான முறையில் நம்ம அவங்களை கண்ணியப்படுத்தி நடந்தோமான்னு பார்த்தா அவங்க இருக்கும்போது அதுக்கு செஞ்சிருக்க மாட்டோம். போனதுக்கு பின்னாடி தான் தெரியும், நான் பசியோட வீட்டுக்கு வருவேன், பார்த்தா சமைச்சு வச்சிருக்க ஆள் இருக்காது இங்க. அப்ப தெரியும் உனக்கு அந்த தாயுடைய அருமை. அம்மா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வாமா அப்படின்னு அசால்ட்டா என்னது சாதாரணமா கழட்டி போட்டுட்டு யூனிஃபார்ம் துவச்சு போட்டுருங்க, அதை துவச்சு போட்டுருங்க, நாளைக்கு அதை போட்டு போகணும் சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, துவச்சு வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருவாங்க. அவங்க போனதுக்கு பின்னாடி தெரியும் எல்லாமே என்னது அந்த ட்ரெஸ் எடுக்கணும் பார்த்தா அழுக்கா கிடக்கும். அப்ப அவர்கள் இருக்கும்பொழுது அதனுடைய மதிப்பு தெரியாது, போனதற்கு பின்னாடி தான் அந்த மதிப்பு தெரியும். அதே போலதான் அல்லாஹ் நம்ம காமிலான ஷேக கொடுத்துருக்குறான். அப்ப அந்த ஷேக் இருக்கும் பொழுதே நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலை பத்தி நம்ம அடைஞ்சு கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூலை நம்ம நெருங்க முடியுமோ, எந்த அளவுக்கு ஷேக்குடைய ஃபைஸா நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமோ அதற்காக நம்மளோட வாழ்க்கையை முழுவதுமாக பயன்படுத்தணும். இந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா, இப்ப ஷேக் இருக்க முரீது போயிட்டாரு சொன்னாலும் முரீதுக்கு தான் நஷ்டம், அந்த ஷேக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது.
அதே போக முரீது இருக்க ஷேக்கு போயிட்டாலும் முரீதுக்கு தான் நஷ்டமே தவிர, ரெண்டு பக்கத்துல எப்படி ஆனாலும் முரீதுக்கு தான் நஷ்டமே தவிர ஷேக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. அவங்களுடைய அந்தஸ்து தான். இப்ப ட்ரெயின் இன்ஜின் பெட்டி போய்கிட்டு இருக்குது, அந்த இன்ஜினோட என்னது பக்கத்துல இருக்கக்கூடிய பெட்டிகள் எல்லாம் என்னது ஜாயின் ஆகிட்டே இருக்கும். அப்ப அந்த பக்கத்துல இருக்க பெட்டி என்னது இன்ஜினை நல்லா தொடர நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிச்சு கொக்கி. இன்ஜின் ட்ரெயின் போகுதுலமா, ட்ரெயினுக்கு பின்னாடி என்னது எத்தனை பெட்டி மாறினாலும் சரி, அந்த இன்ஜின் எங்கே போகுதோ அது வரைக்கும் என்னது எல்லா பெட்டியும் போய் சேர்ந்துடும். இப்போ திருப்பூர்ல கிளம்புது, அது சென்னைக்கு போகணும், பின்னாடி 10 பெட்டி இருந்தாலும் சரி 20 பெட்டி இருந்தாலும் சரி, அந்த இன்ஜின் சென்னைக்கு போனால் எல்லா பெட்டியும் என்னது சென்னைக்கு போயிடும். அப்போ அந்த இன்ஜினை விட்டு பெட்டி கலந்துருச்சு, அதனால இன்ஜினுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா? இன்ஜின் என்ன ஆயிரும், ஒரு லோடு குறைஞ்சிருச்சு, இன்னும் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த பெட்டி என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக சுலவாய் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்ப அதே போலதான் இப்ப அல்லாஹ் தான் நமக்கு இந்த இல்ஃபானை என்ன பண்ணா, மார்க்கத்துடைய இல்மையும் அல்லாஹ் ரசூலுடைய இல்மையும் அல்லாஹ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அதை நியமத்தா நம்ம கருதுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை கொண்டு வந்துடலாம். அப்ப அதே போல ஒவ்வொரு விஷயத்தை சின்ன சின்ன விஷயங்களே நம்ம நியமத்தா கருதணும். உஸ்தாத்மார்ட்ட எப்படி நடந்துக்கணும், சக மாணவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், சின்ன மாணவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பெரிய மாணவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தை என்னது சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ் ரசூலுக்காக என்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி நடந்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க ஒன்னொன்னே நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாயிபே ரசூலா இருக்கக்கூடிய நமது ஷேக் நாயகம் அவர்கள் என்ன நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர்கள் எப்படி வாழ்றாங்க, ஷரியத்துல எவ்வளவு பேணுதலா இருக்கிறாங்க, இல்முடைய விஷயத்துல எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்க. அப்ப நாம் இன்னும் வாழ்க்கையில் பின்தங்கிதான் இருக்கிறோம். வாழ்க்கை எந்த அளவுக்கு நம்ம இல்முடைய விஷயத்துல முயற்சி பண்ணி இருக்கிறோம். அப்ப சர்க்கார் என்ன பண்றாங்க, இப்போ என்ன பண்றாங்க, அந்த இல்முடைய விஷயத்துல இன்னும் என்ன பண்ணாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எப்படி பெரியவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு தாய் தந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும், லாயிலால சேவை எப்படி செய்யணும் என்பதாக நமக்கு எல்லாத்துக்கும் ரோல் மாடலா நீங்க சேகனாக நமக்கு ஆகியிருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆக்கி கொள்ளணும். அப்ப சர்க்கார் சொன்னாங்க, மதுசால ஓதக்கூடிய காலத்துல பாக்கியத்தில் ஓதுனாங்க, அப்ப முடி வைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்ப ஒரு சில விஷயங்கள் என்னது சுன்னத்தும் தெரியும், செய்யறதுக்கு அங்கே அனுமதி இல்லை. அது மதரசா சட்டத்திட்டங்களோட இருக்கும். அப்ப ஓதி முடிச்சுட்டு வெளியில வந்தோம், எது இதெல்லாம் ரசூலுடைய சுன்னத்துன்னு தெரிஞ்சோ அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் அமல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஒன்னு ஓதி முடிச்சு வந்ததுல இருந்து கிருதா வைக்க ஆரம்பிச்சாச்சு, தலைப்பா கட்ட ஆரம்பிச்சாச்சு, அப்பா போட ஆரம்பிச்சாச்சு. ஒன்னு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு நம்ம வெக்கப்படுறோம், அப்பா போட்டு என்னது வெளியில போகிறதுங்கிறது வெக்கப்படுறோம். ஏன் இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து என்பதா நம்ம விளங்கி என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில அதை கொண்டு வரணும். என்னையும் தான் சொல்றேன். அப்ப பொதுவாக என்னது, ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா இது ரசூலுடைய சுன்னத்து என்பதா நம்ம மனசுல வந்துடுச்சு, அதை செய்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அதன் பக்கம் நம்ம முஹதாஜா செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்குண்டான வழிமுறையில் அல்லாஹ் தஆலா நமக்கு லேசாக்கி கொடுப்பான். அதே போல பாடத்திலே நம்ம முயற்சி செஞ்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த இலகுவான முறையை நம்ம நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அன்பானவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா அந்த கொடுத்த நிஅமத்தை நம்ம நிஅமத்தாக நினைச்சு அதுக்கு நம்ம சுக்ர் செய்யணும். அந்த நிஅமத்தை நம்ம நினைக்கல, அதுக்கு ஒரு காலம் நம்ம சுக்ர் செய்யவே முடியாது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இல்மை கொடுத்துட்டான். அதே போல காமிலான ஷேக் தொடர்பை கொடுத்து அவர்கள் கூடவே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டான். ஆக என்ன பண்ணணும், அல்லாஹ் கொடுத்த அந்த நிஅமத் என்று விளங்கி அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன நிஅமத்துகளுக்கும் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.